கணவருடன் வாழ மறுப்பது துன்புறுத்தல் என நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? குடும்ப நலம் நீதிமன்றம் வழங்கிய விவாகரத்து உத்தரவை எதிர்த்து ஒரு மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் டெல்லி உயர்நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதியரசர்கள் அனில் ஷேத்ருபால், ஹரிஷ் வைத்தியநாத் சங்கர் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது ஒரு கணவருக்கு விவாகரத்து வழங்கி கீழமை நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. அது தவறு என்று அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறார் அவரது மனைவி. அதை விசாரித்த நீதிமன்றம் தொடர்ந்து கணவரின் இல்லத்தில் வசிக்க மறுப்பது, அவரோட தாம்பத்திய உறவில் ஈடுபட மறுப்பது, இதுபோன்ற செயல்களை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த கணவர் விவாகரத்து கோரி மனு செய்த குடும்ப நீதிமன்றத்தில் மனு செய்த பின்புலத்தில் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து அவர் மீதும் அவரது குடும்பத்தினருக்கு மீதும் காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்து வந்துள்ளார் இந்த மனைவி. இது ஒரு உச்சபட்சமான ஒரு கொடுமையான செயல் இது என்பதை கருத்தில் கொண்டு இதுபோன்று தொடர்ந்து கணவருடைய இல்லத்தில் வாழ மறுப்பது அல்லது அவருடைய தாம்பத்திய உறவில் ஈடுபட மறுப்பது, அதே போல அவருக்கு எதிராக விவாகரத்து மனு தாக்கல் செய்ததற்காக அதன் பின்புலத்தில் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது என்பது ஒரு விதமான கொடுமை என்று அந்த வாதத்தை ஏற்று அதை உறுதி செய்து இந்த விவாகரத்தை உறுதி செய்திருக்கிறது இந்த உயர்நீதிமன்ற அமர்வு. அதே போல் இந்த வழக்கில் அந்த தீர்ப்பை வழங்கிய அந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கணவன் மனைவி தகராறில் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்கில் ஒரு குழந்தையை, அவர்களது குழந்தையை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவது அந்த பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய மனநலத்தையும் பெரிய அளவிற்கு பாதிக்கும். அதே போல அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் பெரிய அளவிற்கு பாதிக்கும். இது அடிப்படையிலேயே குடும்ப உறவுகளை தகர்க்கக்கூடிய ஒரு செயல் என்ற வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.